ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். பாருங்க, allow, permit, let. என்ன ஒரே குழப்பமா இருக்கா? இது மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாம், மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் இதை மூணையும் நம்ம எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த allow, permit, let இது மூணுமே வந்து verbs அப்படின்னு சொல்லுவோம், வினைச்சொற்கள். அதாவது ஒரே பொருள் கொண்ட வினைச்சொற்கள். மூணுத்துக்குமே ஒரே மீனிங் தான், பொருளில் எந்த மாற்றமுமே கிடையாது. அப்போ வேற என்னத்துக்கு இந்த வீடியோ நம்ம போட்டோம்? இந்த மூணு வார்த்தைகளையுமே பயன்படுத்துவதில் வேறுபாடு இருக்குது. எந்தெந்த இடத்துல நம்ம அலவ் யூஸ் பண்ணணும், எங்கே நம்ம பெர்மிட்டை யூஸ் பண்ணணும், எங்கே நம்ம லெட்டை யூஸ் பண்ணணும், அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மூணுத்துக்குமே ஏதோ ஒன்றை செய்ய அல்லது பெற்றுக்கொள்ள அனுமதி அளித்தல் அப்படின்றது தான் பொருள். ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு அல்லது ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளித்தல் அப்படின்றது தான் பொருள். ஆனா பாருங்க, இந்த யூசேஜ்ல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பெர்மிட் அப்படின்ற வார்த்தை வந்து அளவை விட ரொம்ப ஃபார்மலானது, அதாவது முறையானது. ஃபார்மல் அப்படின்னா அதை நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேச்சு வழக்கை வந்து நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இந்த ஃபார்மலான லாங்குவேஜை நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது படிக்கிற இடத்துலையோ நம்ம வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் வழங்குவதை நம்ம வந்து பெர்மிட் அப்படின்னு சொல்லணும். அப்போ அலவ் அப்படின்றத விட ரொம்ப முறையானது தான் பெர்மிட் அப்படின்ற வார்த்தை. அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா அலவ், லெட் இல்லையா? இந்த லெட்டை விட அலவ் வந்து கொஞ்சம் முறையானது, ஃபார்மலானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் இன்ஃபார்மலாக நம்ம அலவை யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மலாக நம்ம வந்து லெட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசும்பொழுது நம்ம வந்து லெட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த அலவை வந்து கொஞ்சம் இன்ஃபார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வேலை செய்கிற இடத்திலோ அல்லது படிக்கிற இடத்திலோ ஒரு பெரிய அதிகாரிகள்கிட்டயோ அவங்க கிட்டலாம் பேசும்பொழுது ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த லெட் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பெர்மிட் அப்படின்ற இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். பாருங்க இந்த சென்டென்ஸை. விடுமுறை நாட்களில் மாணவர்கள் நூலகத்தை பயன்படுத்த பள்ளி நிர்வாகம் அனுமதி அளித்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல அந்த நூலகத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம அலவை யூஸ் பண்ணணுமா, பெர்மிட்டை யூஸ் பண்ணணுமா, லெட்டை யூஸ் பண்ணணுமா? இந்த பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் வந்து அனுமதியை அளிச்சிருக்கிறது. அப்போ இது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு சிச்சுவேஷன் இல்லையா, முறையான ஒரு சிச்சுவேஷன். இந்த இடத்துல நம்ம எப்படி இந்த சென்டென்ஸை எழுதணும்னு பார்த்தா, the school management decided to permit the students to use the library on holidays அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, நான் உங்களை வீட்டிற்குள் நுழைய அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் வந்து உங்களை எங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு விடுவேன், அனுமதி அளிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ வில் allow you to enter the house. அப்போ பெர்மிட்டை விட ரொம்ப வந்து கொஞ்சம் இன்ஃபார்மலாக நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா allow அப்படின்ற இந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கடைசி சென்டென்ஸ் பாருங்க, பார்சலை எப்படி திறப்பது என்று காட்டுகிறேன். இது சற்று தந்திரமானது. பார்சலை எப்படி திறக்கிறதுன்னு நான் காட்டுறேன், இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து லெட் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இது வந்து இன்ஃபார்மலான ஒரு சிச்சுவேஷன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பெர்மிட், அலவ், லெட் இது மூணு வேர்பையும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள். மை லெக் இன்ஜுரி வில் நாட் பெர்மிட் மீ டு பிளே த கேம் திஸ் வீக்கெண்ட். பாருங்க, எனது காலில் ஏற்பட்ட காயம் என்னை இந்த வார இறுதியில் விளையாட அனுமதிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விளையாட்டு போட்டியில் விளையாடுவதற்கு எனக்கு காயம் வந்து என்னை அனுமதிக்காது, அப்போ ரொம்ப எனக்கு காயம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதான் இதோடைய மீனிங். அப்போ இது வந்து ஒரு ஃபார்மலான சிச்சுவேஷன். ஒரு கேமில் விளையாட போகிறத பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். ஒரு பிளேயர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த டீம் மேனேஜ்மெண்ட், அவங்க வந்து இவங்களை விளையாட அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த ஃபார்மலான சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால நம்ம வந்து பெர்மிட் அப்படின்ற இந்த வேர்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்க, I would not allow my child to have a television in her room. என் குழந்தையின் அறையில் தொலைக்காட்சி பெட்டி வைத்திருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு அப்பா. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து எந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க, allow அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா? அடுத்தது கடைசி சென்டென்ஸ் பாருங்க, why don't you let me go, all my friends are going. நீங்கள் ஏன் என்னை போக விடவில்லை, என் நண்பர்கள் அனைவரும் செல்கிறார்கள். ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்டயோ அவங்க அப்பா கிட்டயோ இதை பேசுது. இது வந்து ஒரு இன்ஃபார்மலான சிச்சுவேஷன். அதனால நம்ம இந்த இடத்துல வந்து லெட் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணிருக்கிறோம். allow, permit, let இந்த மூணுடைய யூசேஜ் எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.